ஆல்ரெடி பேசின மாதிரி தான். பத்திரானாக்கு வந்து தேல் கோ ஃபார் ஹார்ட். ஏன்னா அவங்களுக்கு ஆமா ஆமா டெத்லயுமே யாருமே கிடையாது. நீ கேமரன் கிரீன் எல்லாம் வந்து 4 ஓவர் போடுவாங்க நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. அவங்களுக்கு தெளிவா கான்ட்ராக்ட்ல இருக்கும். நீ வந்து போடணும், இப்படிதான் வந்து உன்னோட ஒர்க் லோட மேனேஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் எப்பவுமே தேல் ப்ரிஃபர் ஆஸ்திரேலியன் கான்ட்ராக்ட்ஸ் தான் மோர் தென் ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அதனால அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாரு. அவர் எந்த ஒர்க் லோட்ல வருவாருன்றதை பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆஷஸ், T20 வேர்ல்ட் கப், அதுக்கப்புறமா தான் ஐபிஎல். அப்ப கிரீனோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்து கிரீன் 4 ஓவர் போடுவான்னு சொல்லி தான் அவங்க எடுக்க முடியாது. அதனால பத்திரானா கண்டிப்பா தேல் கோ ஹார்ட். அந்த பொட்டி கிரவுண்ட்ல பத்திரானா எப்படி போட போறாருன்னு தெரியல. அதே மாதிரி ஸ்பின்னு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் என்னை கேட்டால் அவங்க காசு வச்சிருக்காங்க மாப்பிள்ள. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட் அங்கே இருந்தேன்னா ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்து உள்ள போட்டுருவேன். நீ இந்த மேட்ச் இந்த சீரீஸ் ஒரு 4 மேட்ச் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து வரப்போற இதுக்கு அவன் யூஸ் ஆகும். ஜாஸ் இங்கிலீஷ் செம்ம பிளேயர், ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனு, ஒரு அப்கமிங் டேலண்ட்டு, அந்த ஆன் த ரைஸ்ல ஒரு மாதிரி புல்லு, ஒரு குட்டி மிச்சல் மார்ஷ் மாதிரி புல்லுகள்லாம் சூப்பராக அடிப்பான். அந்த ஸ்கொயர் லெக்ல எல்லாம் பயங்கரமா அடிப்பான். ஸோ ஏன்னா யாரும் போக மாட்டாங்கல்ல, ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு, இருக்க போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ்வளோவா வந்து மார்க்கி பிளேயரும் கிடையாது. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கேகேஆர் ஃபியூச்சர்ல. ஏன்னா காசு வச்சிருக்கானுங்க, 63 கோடி வச்சிருக்கானுங்க, அதில் 5 கோடி செலவு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மும்பை ஸோ அது ஒரு ஆர்ச்சரை ஆப்ஷன். பண்ணாலே இதில் அது பத்திரானா மாதிரி தானே. அந்த மாதிரி அது 8 கோடிக்கு எடுத்து வச்சிருந்தானுங்க, அவ்வளோ ரூபா வேணாம். ரொம்ப பாவம்டா. ரொனால்டோ மெஸ்ஸின்னு ஒரே டீம்னு சொல்லி எல்லா ஹைப் ஏத்தி பும்ரா வருவார், ஆர்ச்சர் வருவார்னு சொல்லி மும்பை ரொம்ப வரவே இல்லை கடைசியா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.